அது பச்சை பசேல்ல இருந்த அழகான ஊரு. அங்க ராமு சோமு அப்படிங்கிற நண்பர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராமுவுக்கு அவன் செய்யற அந்த தொழில் மேல மதிப்பு இருந்தாலும் அவனுக்கு சோம்பேறித்தனம் அதிகம். சோமுவுக்கு விவசாயத்து மேல மதிப்பு இருக்கு, ஆனா அவனும் சரியான சோம்பேறி தான். இவங்க 2 பேரும் ஒரு முழுக்க கடன் வாங்கிதான் அந்த பணத்தை வீணா செலவு பண்ணுவாங்க. இவனுங்க பொண்டாட்டிங்க பேரு சீதா, கீதா. ஒரு நாள் மதிய நேரம் ராமுவோட வீட்டு திண்ணையில ராமு சோமு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வெயில் வேற ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பாத்தியா சோமு, வெயில் கொளுத்தி எடுக்குது. உடம்பு முன்ன மாதிரி இல்ல. தறி முன்னாடி உக்காந்து நூலை என்னவோ இல்ல நூலை பிரிச்சு அதுக்கு வண்ணம் போடவோ முடிய மாட்டேங்குது. இப்படியே போனா என்ன பண்றது சொல்லு? உண்மைதான் ராமு, என் நிலைமையும் சரியில்லை. வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்சறதுக்குள்ள சோர்வாயிடுது. அதான் வட்டிக்காரங்கிட்ட கொஞ்சம் கடன் கேட்டேன், அவரும் கொடுத்துட்டாரு. இந்த மாசத்தை எப்படியாவது கடந்துட்டா போதும், அடுத்த மாசத்தை அப்புறம் பாத்துக்கலாம். நானும் அந்த வட்டிக்காரங்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கேன். சீதா வேற சொல்லிக்கிட்டே இருக்கா, ஏதாவது வேலைக்கு போய் கடன் அடைங்கன்னு. ஆனா நம்மளால தான் இந்த வெயில போய் உழைக்கவே முடியலையே. அந்த காலத்துல இப்படியா? நல்லா மழை பெய்யும், விளைச்சலும் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியது இல்ல. ஏங்க, எப்ப பார்த்தாலும் வெட்டியா நேரத்தை போக்குறது தானா? இன்னும் கடன் வாங்கி எத்தனை நாளைக்கு குடும்பத்தை நடத்த போறீங்க? வயசுக்கு வந்த பொண்ணுங்க வீட்டுல 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், கையில ஒத்த ரூபாய் இல்ல. நீங்க என்னமோ இன்னும் சோம்பேறித்தனமாவே இருக்கீங்க. கடன் கொடுத்தவங்க எல்லாரும் வீடேறி வந்து திட்டிட்டு போறாங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சோமுவோட பொண்டாட்டியான கீதா ராமுவோட வீட்டுக்கிட்ட வந்து, அக்கா, என் வீட்டோட நிலைமையும் இப்படிதான் இருக்கு. இவரு வயல் பக்கமே போக மாட்டேங்கிறாரு. வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னா போதும், அதிர்ஷ்டம் தானா நம்ம வீட்டு கதவை தட்டும் அப்படின்னு சும்மா கதையா பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன ஆனாலும் இவங்க மாற போறதில்ல, நம்ம வாழ்க்கையும் மாற போறதில்ல. ஐயோ சீதா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. நாங்க உன்னை இங்க உக்காந்து வெட்டியா கதை பேசிக்கிட்டு இல்ல. ஏதாவது தொழில தொடங்கி அந்த வட்டிக்காரங்கிட்ட வாங்கின காசை அடைக்கிறது எப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா யோசனை தான் வரமாட்டேங்குது. ராமுவோட தங்கச்சியான லக்ஷ்மி அங்க இருக்கிற தையல் மிஷினை தொடச்சுக்கிட்டு, அண்ணன், அதிர்ஷ்டங்கிறது நம்ம கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டாது. நாம உழைக்கிற உழைப்பாலதான் அதிர்ஷ்டம் நம்மள தேடி வரும். நம்ம குடும்ப தொழில நீ விட்டுட்ட. நீ இப்பெல்லாம் நம்ம குடும்ப தொழில செய்யறதே இல்ல. அது மேல உனக்கு மதிப்பும் இல்ல. சும்மா இருந்த தானா எல்லாமே வராதுல்லன. சோமுவோட தங்கச்சியான சரஸ்வதியும் பின்னாடியே வந்து, ஆமா அண்ணி, இந்த ஊர்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலையை செய்யறாங்க. சில பேர் விவசாயம் செய்யறாங்க, சில பேர் ஏதாவது ஒரு வியாபாரமாவது செய்யறாங்க. ஆனா நம்ம அண்ணனுங்க 2 பேரும் தான் எந்த வேலையும் செய்யாம இப்படி வெட்டியாவே இருக்காங்க. நாம ஏன் இவங்களுக்காக எதிர்பார்க்கணும்? பேசாம நாமளே ஏதாவது செய்யலாம்ல. நீங்க பொம்பளைங்க, உங்களுக்கு உலகத்தை பத்தி என்ன தெரியும்? வீட்டுல உட்காந்து சமைச்சு போடுங்க, மத்தத நாங்க பாத்துக்கறோம். தெரியுங்கிறதுனாலதான் ஊரெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த வட்டி வியாபாரி இந்த பக்கமா தான் வரப்போறானா? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கொஞ்ச நேரத்திலேயே வட்டி வியாபாரி ரொம்பவும் பந்தாவா ஒரு மாட்டு வண்டியில இறங்கி ராமு வீட்டுக்குள்ள வந்தாரு. அவரு கூட 2 அடியாட்களும் இருந்தாங்க. டே ராமோ, 2-3 மாசம் ஆச்சு, வட்டியும் கட்டல, அசலையும் கொடுக்கல. ஒழுங்கா பணத்தை கொடுக்கலனா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவேன். வாக்கு கொடுத்தா மீறக்கூடாது, ஆனா நீ பொய் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க. ராமு பயந்துகிட்டே, ஐயா, தயவு பண்ணி இந்த 1 மாசம் மட்டும் அவகாசம் கொடுங்க, எப்படியாவது கட்டிடுறோம். வெயில்ல தறி நெய்ய முடியல. இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் நிறைய கேட்டுட்டேன். ஊரை சுத்தி நீ கடை வாங்கி வச்சிருக்கிறதும் எனக்கு தெரியும். நாளைக்குள்ள மொத்த பணத்தையும் தரலனா எல்லா பொருளையும் ஏலத்துல விட்டுடுவேன். வியாபாரி கோவமா அங்கிருந்து போயிட்டாரு. ராமு சோமுவோட முகம் வாடி போச்சு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சீதா கண்ணுல கண்ணீரோட, பாத்தீங்களா, ஊர்க்காரங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி இவ்வளவு அவமானப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கொஞ்சமாவது உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க, அப்பதான் நம்ம குடும்பம் கௌரவமா வாழ முடியும். அண்ணி, நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. நேத்து நான் பட்டணத்துக்கு போயிருந்தப்போ அங்க அரசாங்கத்தின் மூலமா பெண்களுக்கு தையல் கல்வி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்து தையல் மிஷின் வாங்கவும் அரசாங்கம் கம்மி வட்டியில கடன் கொடுக்குது. நானும் லக்ஷ்மி போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஆமா அண்ணன், இனி உங்களையும் எதிர்பார்த்து நாங்க இருக்க போறதில்ல. நாங்க தையல் வேலையும் கத்துக்கிறோம், அப்படியே பேங்க்ல லோன் போட்டு பணம் வாங்கி ஆடு மாடாவது வாங்கி வளர்த்துக்கிறோம். உங்களுக்கு மனசு இருந்தா எங்களுக்கு உதவியா இருங்க, இல்லனா நாங்க பாட்டுக்கு எங்க தொழில செஞ்சுக்கிறோம். பொம்பளைங்க வெளியில போய் வேலை பாக்குறதா ஊர் என்ன சொல்லும்? எங்க மானம் என்ன ஆகும்?
இப்படி கடங்காரங்க வீடேறி வந்து திட்டிட்டு போகும்போது ஊர்க்காரங்க பார்த்து சிரிப்பாங்க. நாங்க உழைக்க ஆரம்பிச்சா யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஆம்பளைங்க நீங்களும் உழைக்க மாட்டீங்க, பொம்பளைங்க நாங்களும் உழைக்க கூடாதுன்னா அப்புறம் நாம எல்லாரும் மண்ணோட மண்ணாதான் போகணும். நாங்க சொன்னதுதாங்க. சரி சீதா, என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப மாறிட்டேன். நாளையில இருந்து நான் வயலுக்கு போறேன். அங்க இருக்கிற களை செடிங்களை பிடுங்கி போட்டுட்டு எதையாவது விளைய வைக்கிறேன். நம்ம சாப்பாட்டுக்காவது பயன்படும். நான் கூட மறுபடியும் தறி நெய்ய போறேன். ஆனா முதலீட்டுக்கு என்கிட்ட பணமே இல்லையே. நூல் வாங்குறதுக்கு பணத்துக்கு எங்க போறது? கவலைப்படாதீங்க. எங்க அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு சீதனமா போட்ட தங்க வளையல் என்கிட்ட இருக்கு. அதை அடகு வைக்கலாம். நம்ம குடும்ப கௌரவத்தை தவிர எனக்கு நகர் ஒன்னும் முக்கியம் இல்ல. அதுல வர பணத்துல எங்களுக்கு ஆடு மாடு வாங்கி கொடுத்துருங்க. நீங்க தேவையான நூலையும் வாங்கிக்கோங்க. அண்ணி, உங்க தியாகம் வீணாகாது. நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் அந்த வளையல உங்களுக்கு மீட்டு கொடுத்துருவோம். இப்படியே 6 மாசமும் போச்சு. ராமு வீட்ல ஒரு மாற்றம் வந்துச்சு. ராமுவோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கடை இருந்துச்சு. அங்க லக்ஷ்மியும் சரஸ்வதியும் 2 பேரும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மி, இந்த தடவை பட்டணத்துல இருந்து பெரிய கஸ்டமர் வந்திருக்காருல்ல. அண்ணன் நெஞ்சு கொடுக்கற துணிய நம்மள தைச்சு கொடுக்க சொல்லிருக்காரு. ஆக மொத்தம் நமக்கு பெரிய வருமானம் வரப்போகுது. நாம கூடிய சீக்கிரம் நல்லாவே சம்பாதிக்க போறோம். ஆமா சரஸ்வதி, நம்ம அண்ணிங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க துணி தைச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணிங்க ஆடு மாடு வளர்த்து அதுல வர பாலை எடுத்து கொண்டு போய் வித்து பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆக மொத்த வளையல மீக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பாதி காசை கொடுத்துட்டா வளையல மீட்டிடலாம்ல. அப்பதான் அங்க ராமுவும் சோமுவும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ரொம்பவும் சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரஸ்வதி, லக்ஷ்மி, நல்ல செய்தி. இன்னைக்கு பட்டணத்துல நம்முடைய காட்டன் துணிகளை வாங்கிக்கிறதுக்கு ஆளுங்க கிடைச்சிருக்காங்க. இத்தனை நாளா இந்த தறி நெய்யற வேலைய பாரமா நினைச்சேன். ஆனா உங்களால தான் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். உழைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சே. ஆமா ராமு, இப்ப என் வயலை பாரு, எப்படி பச்சை பசேல்னு இருக்கு. நான் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து வயலுக்கு பாய்ச்சி என் விளைச்சலை காப்பாத்திட்டேன். கையில சேறு ஒட்டும் போது கிடைக்கிற சந்தோஷம் கடன் வாங்கும் போது கூட கிடைக்கிறதில்ல. ஏங்க, 4 பொம்பளைங்க நினைச்சா எது வேணும்னாலும் மாத்த முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்னைக்கு மட்டும் நாங்க சும்மா இருந்திருந்தோம்னா இந்நேரத்துக்கு நம்ம குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்திருக்கோம். சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கைய அழிச்சிடுங்க. ஆனா கடின உழைப்பு நம்ம எல்லாரையும் மேல கொண்டு வரும். அப்பதான் சமையலறையிலிருந்து வெளியில வந்த சீதா, உண்மைதான் கீதா, முதல்ல பட்டணத்துக்கு போய் தையல் வேலைய கத்துக்கும் போதும் சரி, நம்ம ஆடு மாடு வளர்க்கும் போதும் சரி, நமக்கு பெருசா எதுவும் தெரியாது, சரியா தூங்க கூட முடியாது. ஆனா இப்ப பாரு, நாம தனியா வியாபாரத்தை ஆரம்பிச்சு நல்லபடியா பணம் சம்பாதிக்கிறோம். யாருக்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல. அண்ணா, நம்ம ஊர்ல இருக்கிற மத்த பொண்ணுங்களும் நம்ம கிட்ட வேலைக்கு வர்றதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம நம்மளுடைய இந்த வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னு. கண்டிப்பா லக்ஷ்மி, நம்ம குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்க எல்லாருமே சம்பாதிக்கணும், எல்லாருமே ஜெயிக்கணும். இப்படி சில வருஷங்கள்ல ராமு சோமுவோட குடும்பம் தான் அந்த ஊர்லயே கௌரவமான குடும்பமா இருந்துச்சு. இப்போ வட்டி வியாபாரி மறுபடியும் வந்தான். ஆனா திமிரா இல்ல, ரொம்ப பணிவா வந்தான். ராமு, சோமு, எப்படி இருக்கீங்க? உங்க கடன் மொத்தத்தையும் வட்டியோட சேர்த்து அடைச்சிட்டீங்க. உங்களை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உங்களுக்கு கடன் கொடுத்தது போய் இப்ப உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். உங்க தங்கச்சிங்க தைக்கிற துணி தான் இப்ப ரொம்ப பிரபலம். எங்க வீட்டு கல்யாணத்துக்கும் நீங்க தான் துணி தச்சு தரணும். ஓ கண்டிப்பாங்க ஐயா. இது எல்லாத்துக்கும் காரணம் கடவுளோட தயவும் உங்க தயவும் தான். ஒரு காலத்துல நாங்க சோம்பேறிங்களா இருந்தப்போ சரியான நேரத்துல வந்து எங்களை நீங்க மாத்தி இருக்கீங்க. நியாயமா பார்த்தா உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். அண்ணா, நாளைக்கு நம்மளுடைய கடையை திறந்து வைக்க ஜில்லா கலெக்டர் வராருன்னு. நம்ம எல்லா பெண்களுக்கும் இலவசமா தையலை கத்து கொடுக்க போறோம் இல்லையா? அது அவர் கையாலேயே ஆரம்பிச்சு வைக்க போறாரு. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லண்ணா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரஸ்வதி. முன்னெல்லாம் வட்டிக்காரங்க வராங்கன்னாவே நான் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிப்பேன். இப்போ தைரியமா தலை நிமிர்ந்து நடக்கிறேன். 4 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணம் என் சோம்பேறித்தனத்தை விட்டதுதான். ஆமா அண்ணா, நம்ம வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம் ஒண்ணுதான். சோம்பேறித்தனம் மனுஷனை அழிச்சிடும். கஷ்டப்பட்டு உழைச்சி எந்த வேலையில வேணும்னாலும் நம்மளால முன்னேற முடியும். நாம கஷ்டப்படுறதோட எல்லாருக்கும் நாம எல்லா உதவிகளையும் செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்கிறதே இல்லைன்னு. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு மட்டும் எப்பவுமே கஷ்டமே படக்கூடாதுன்னு. ஒரு நாள் சாயந்தர நேரம் ராமு சோமு அவங்க பொண்டாட்டிங்களோடவும்
அவங்க தங்கச்சிங்களோடவும் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேச்சுல ஒரு தெளிவு இருந்துச்சு. சோம்பேறித்தனத்தால நம்ம காலத்தை வீணாக்கிட்டோம் சோமு. நம்ம கையில இருந்த சக்தி நமக்கு தெரியல. இப்ப தெரியுது, உழைப்புங்கிற ஆயுதத்தால தான் நம்மள நாம காப்பாத்திக்க முடியும். ஆமா ராமு, உழைப்புங்கிறது நம்ம ஆயுதமா இருந்தா வெற்றி எப்பவுமே நமக்கு தான் சொந்தம். நம்ம வெற்றி நமக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பயன்படணும். நம்ம குடும்பம் இப்போ ஊர்லயே கௌரவமான குடும்பமா இருக்குங்க. பொம்பளைங்க நாங்க சமையல் அறைக்கு மட்டுமே அடிமையா வேலை செய்யாம 4 விஷயம் கத்துக்கிட்டதுனால இப்போ எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற இடத்துல நாங்க இருக்கிறது சந்தோஷம். இதுக்கு நாங்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். இனிமே நம்ம ஊர்ல யாருமே கடன் வாங்கி கடனுக்கு பலியாக கூடாது. எல்லாருக்குமே வேலையே நாம கொடுப்போம். அவங்க உழைப்பிக்கத்த ஊதியத்தையும் கொடுப்போம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி அந்த குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துச்சு. இப்போ அந்த கிராமத்துல சோம்பேறிங்களா இருந்த 2 ஆட்களோட குடும்பம் இப்போ அந்த ஊர்லயே ரொம்பவும் பெருமை வாய்ந்து எல்லாரும் தலை நிமிர்ந்து பாக்குற குடும்பமா இருந்துச்சு. 4 பொண்ணுங்க சேர்ந்து அந்த குடும்பத்தோட தலையெழுத்த மாத்தினதுனால இப்போ ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த குடும்பத்தையும் கௌரவிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே கௌரவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. Check out these awesome videos and don't forget to subscribe. See you next time.